Hello guys, welcome to DotTech. So HP அவங்களோட Omen சீரீஸில் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமிங் லேப்டாப் விட்டுருந்தாங்க. அதாவது HP Omen 15 2020 எடிஷன். ஸோ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங், ரிவ்யூ, கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ஹீட் இஷ்யூஸ் இருக்கா, யார் இந்த லேப்டாப்பை வாங்கலாம், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸோட குவாலிட்டி அண்ட் அவங்க பேக்கிங் பண்ணியிருக்க விதமே ரொம்ப நல்லா இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பவர் அடாப்டர், ஒரு பவர் கார்ட் அண்ட் ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு ஸ்டைலிஷ் லுக்கிங் கேமிங் பேக் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு i7 10th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் கிளாக் 2.6 GHz அண்ட் அப் டு 5 GHz வரைக்கும் நம்ம கிளாக் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு 6 core 12 thread ப்ராசர். ரேம்னு பார்த்தீங்கன்னா 2 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, அதாவது 16GB ரேம். ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1TB NVMe M.2 SSD கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NVIDIA GeForce GTX 1650 Ti வித் 4GB GDDR6 ரேமோட தராங்க. ஸோ டிசைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக் பில்டில் தந்திருக்காங்க. அண்ட் எனக்கு அந்த மேலே இருக்கிற கிரேடியன்ட் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கீழே நமக்கு 2 ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க நல்லா கிரிப்பாக நிற்கிறதுக்கு. அண்ட் இதில் டியூவல் ஃபேன் இருக்குது. அண்ட் பேக்கில் ஃபுல்லாக நமக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப் போர்ட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா இது 2.5 kg வருது. அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா இது 7 cm திக். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 144 Hz 15.6 Full HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு பெசில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேவே நம்ம 180 டிகிரி ஃப்ளாட் பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 USB 3.0 மினி டிஸ்பிளே போர்ட், டைப் சி போர்ட், ஒரு சார்ஜிங் பின், லேன் போர்ட், USB 3.0, HDMI போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ஒரு மெமரி கார்டு ரீடர். கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் மெம்பரின் RGB கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஓமன் கமாண்ட் சென்டர் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம அந்த RGB கீபோர்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு ஆன்டி கோஸ்டிங் கீ டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 150 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது 0 to 100 1.5 ஹவர்ஸ்லேயே ஆகிடும். சார்ஜிங் பேக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 to 4 ஹவர்ஸ் ஃபுல் கேமிங் விளாட்லாம். ஸோ சினிபெஞ்ச் R20ல் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸில் 1822 பாயிண்ட்ஸ் வருது. அண்ட் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் 332 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ கேமிங் பண்ணும்போது இந்த லேப்டாப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது பார்ப்போம். இந்த கேம் எல்லாமே நான் மேக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு தான் ரன் பண்ணுறேன்.
ஸோ கேம் விளையாடும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா ட்ராக் பேடில் கண்டிப்பாக நம்மளால் கேம் விளையாட முடியாது. ஸோ நீங்கள் இன்டென்சிவான கேம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் நாய்ஸ் இருக்குது. பட் சாதாரண கேஷுவல் யூசேஜ்னால் ஒன்றும் தெரியாது. கேமிங் விளையாடும் போது எனக்கு 34 to 40 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் தான் அதிகமாக இருக்குது, கான்ஸ் ஒரு சில விஷயம் தான் இருக்குது. நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கப்போ மேலே இருக்க டிஸ்பிளே கொஞ்சம் வந்து ஷேக் ஆகுது. அண்ட் வெயிட்டும் ஒரு ப்ராப்ளம். இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 kg வருது. இது உங்களுக்கு கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு போகிறதுலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பை யார் வாங்கலாம்? இந்த லேப்டாப்பை கேமர்ஸ், எடிட்டர்ஸ், 3D டிசைனிங் அண்ட் 3D ரெண்டரிங் பண்ணுறவங்களாம் வாங்கலாம். அண்ட் நீங்கள் கேஷுவல் யூசேஜ்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,20,999 வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பெக்கோட சூப்பரான பிசி பில்ட் பண்ணலாம். பட் நம்ம லேப்டாப் வாங்குறதுக்கான மெயின் விஷயமே அதோட போர்ட்டபிலிட்டி தான். ஸோ வந்து நீங்கள் நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அண்ட் கேமிங்கும் உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன்னா இந்த லேப்டாப் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த லேப்டாப் ஒரு நல்ல லேப்டாப்னு சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.